கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கும்போது நான் பாஸ்போர்ட்ல எடுத்து ஃபாரின்ல போக ஆரம்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ நான் எப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன்னா செப்டம்பர் 2023 ஷூட் பண்ணிட்டு இருக்கேங்க. எனக்கு எப்படி பார்த்தாலுமே இந்த வீடியோ நீங்க ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் பாப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா இது என் மாமன் பொண்ணை பார்க்க போற vlog. ஆக்சுவலி இப்ப பாப்பா வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். எப்படியோ ஒரு வழியா ஸ்கூல் முடிச்சு பாப்பா காலேஜுக்கு போயிட்டா செம்ம ஹாப்பி. இத்தனை வருஷங்க ஸ்கூல் பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருந்தேங்க. ஆக்சுவலி எனக்கும் பாப்பாக்கும் வந்து பண்ணா 4 இயர்ஸ் தான் டிஃபரெண்ட். மாமா பொண்ணு இல்ல, அதுவும் இல்லாம 4 வருஷம் டிஃபரன்ஸ் தாங்க, தப்பு இல்ல. நம்ம வயசு பொண்ணுங்களை நம்ம லவ் பண்ணோம்னா வைங்களேன், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், ஈகோ கிளாஷ் ஆகும், நிறைய இருக்கு. பட் இதுவே நம்மளை விட கொஞ்சம் வயசுல கம்மியான பொண்ணுங்களை லவ் பண்ணோம்னா அந்த ஈகோ கிளாஷ் அதெல்லாம் பெருசா வரவே வராது. நான் என் மாமன் பொண்ணை வந்து கிட்டத்தட்ட 2018ல இருந்து லவ் பண்றேன், இல்ல 2019ல இருந்து லவ் பண்றேன். கிட்டத்தட்ட 4 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த வீடியோ பார்க்கும்போது மேபி அது எவ்வளவு வருஷமா இருக்குன்னே தெரியாது. ஏன்னா ஐடியாவே இல்லை இது எப்ப போட போறோன்னு. சோ வந்து இதை மெமரியா கூட நான் வச்சுப்பேன். அப்படி இல்லாத பட்சத்துல போஸ்ட் கூட பண்ணுவேன். இந்த வீடியோ நீங்க எப்ப பாக்குறீங்களோ அப்ப வந்து எங்க மாமா பொண்ணு வீட்டுல எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். பாப்பா வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து வெளியே வர மாமா அப்படின்னா போயிட்டு இருக்கேன். பாப்பா ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க லாஸ்டா மீட் பண்ணி ஒரு 1 இயர் இருக்கும். நாங்க பெருசா மீட் பண்ணிக்கவே மாட்டோம். ஏன்னா மீட் பண்ண பெருசா டைம் கிடைச்சது கிடையாது. அப்பா காலேஜ் வந்து அப்பா அடிக்கடி மீட் பண்ணலாம்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் எதுங்க நம்ம நினைச்சபடி நடந்திருக்கு. சோ முடியெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டிடிஎஃப் தலை குளிச்சுட்டு அப்படியே நான் வண்டியை எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். சரி போற வழியில காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். சரி காலேஜ் போயிட்டு அடிக்கடி மீட் பண்ணலாம்னு. காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அப்படிலாம் கிடையாது, அடிக்கடி எல்லாம் மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லி. பாப்பாவும் நானும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணோம் மீட் பண்றதுக்கு. பட் அமையவே இல்லை. லஞ்ச் டைம்ல வெளியே வர முடியாது மாமா, பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். அப்படி விட்டுட்டாங்கன்னா நம்ம இன்னைக்கு வெளியே போலாமாமா அப்படின்னா, பட் ரொம்ப நேரம் வெளியே போக முடியாது. 12:45 to 1:30 அதுல 10 நிமிஷத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு எவ்வளவு நிமிஷம் மாப்ள? ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. எவ்வளவு மாப்ள? 25 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. இந்த 25 மினிட்ஸ்ல நான் என்ன பண்ணலாம்னு சொல்லி பிளான் வச்சிருக்கேன்னா, பாப்பாக்கு எப்படி வராரு பாரு, நியாயமே இல்லாம. சோ இந்த 25 மினிட்ஸ்ல பாப்பாவை கூட்டு போய் ஒரு ஐபோன் வாங்கி தரலான்னு இருக்கேங்க. அதுக்கப்புறம் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடறாளா இல்லையானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால ட்ரை ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வாங்கி தரலாம்னு சொல்லி பிளான் வச்சிருக்கேன். பட் இந்த 25 மினிட்ஸ்ல எப்படி வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன் வாசா முன்னாடியே வாங்கி வைக்க வேண்டியதானே அப்படின்னா, அங்கதாங்க பிரச்சனையே. உங்களுக்கே தெரியும் நமக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு. சோ அந்த வேலையில வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி போய் வாங்கிட்டு வர முடியல. பாப்பாக்கு நானா என் கையால வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் வாங்க முடியல. அது போக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நேத்து தான் இந்த பிளானே போட்டோம், இன்னும் கன்ஃபார்ம் கூட இல்ல இன்னைக்கு பிளான் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி. திடீர்னு போன் பண்ணி மாமா சாரி மாமா விடமாட்டேன்ட்டாங்க மாமான்னு சொன்னாலும் ஆச்சரியப்பட இல்லை. அப்படி சொன்னாங்கன்னா ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைங்க. இது ஏமாற்றம் ஒண்ணு நமக்கு புதுசு இல்ல, வாழ்க்கையில எத்தனையோ ஏமாற்றத்தை பார்த்துட்டோம். அந்த மாதிரி இதையும் நினைச்சிட்டு போக வேண்டியதான். அண்ட் வந்து மேபி யாருக்காவது ஒரு கேள்வி இருக்கலாம், ஏன் வாசா போன் வாங்கி கொடுத்தா ஐபோன் தான் நீ வாங்கி தருவியா, வேற எந்த போனும் வாங்கி தர மாட்டியா? பாப்பாக்கு எது வாங்கி கொடுத்தாலுமே பெஸ்டா வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனாலதான் வந்து பாத்துட்டீங்கன்னா ஐபோன் வாங்கி தரேன். ஐபோன் உண்மையாவே பெஸ்ட்டுங்க. அதுவும் கண்டென்ட் கிரியேட்டருக்கு எல்லாம் ரொம்ப வர்த்து. பாப்பா எப்படியும் என் விளாக்லயே வரமாட்டா, காமிப்பேன் அதுக்கெல்லாம் வருவா. பட் பெருசா பேசிட்டு விளாக் எல்லாம் பண்ண மாட்டா. தெரியல, மேபி ஃபியூச்சர்ல மாறினாலும் மாறும். இப்ப வந்து என்னோட ஏஜ் வந்து 23, பாப்பாவோட ஏஜ் 18 முடிஞ்சு 19 வர போதுங்க. அக்டோபர் 18 வந்தா அவளுக்கு 19 ஆகுது. நம்மளோட ஹயபுசா பைக் கூட வந்து பாத்தீங்கன்னா TN40 AC 1810 அப்படின்னு சொல்லி வாங்கியிருப்பேன். அந்த 18-10க்கு மீனிங் வந்து பாப்பாவோட பர்த்டே டேட் தான். அண்ட் வந்து அந்த 18-10 கொஞ்சம் திருப்பி போட்டோம்னாங்க 1801 வருமா, அது வந்து எங்க அக்கா பர்த்டேங்க. ஓகே டிடிஎஃப் டைரக்டா மாமன் பொண்ணை பார்த்துட்டு அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்றேன். நிறைய பேசணுங்க உங்ககிட்ட. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் இது வரைக்கும் ஷேரே பண்ணியிருக்க மாட்டேன். நாங்க பெருசா மீட்டே பண்ணது இல்லைங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி மீட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் எங்களோட மீட்டிங் பத்தி சொல்றேன், எங்க லவ் ஸ்டோரியே சொல்றேங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் எங்க மீட் பண்ணேன்னாங்க, நான் வந்து சின்ன வயசுல இருந்தே ஹாஸ்டல் தான். எல்கேஜில இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் எங்க ஊர்ல தான் படிச்சேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் எங்க ஊர் சைடு இல்ல, நான் கோயம்புத்தூர் சைடுல போய் இன்னொரு வீடு இருக்கு, அங்க வந்து 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சேன். அதுக்கப்புறம் 5th ஸ்டாண்டர்ட் to 8th ஸ்டாண்டர்ட் வந்து எங்க பெரியம்மா வீட்டுல படிச்சேன். அதுக்கப்புறம் 9th 10th 11th 12th வரைக்கும் வந்து பண்ண ஹாஸ்டல் தான். 11th வரைக்கும் ஹாஸ்டல். 12th வந்து பாத்துட்டீங்கன்னா மேட்டுப்பாளையம் சைடு ஒரு வீடு எடுத்து தங்கி இருந்தோம். சோ ஊர் சைடே வரலையா, அதனால எனக்கு மாமன் பொண்ணெல்லாம் பெருசா தெரியல. ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்லாம் தெரியும், பட் இந்த மாமாவோட பொண்ணெல்லாம் எனக்கு தெரியாது.
ஒரு வாட்டி ஒரு அண்ணாவோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அப்ப வந்து நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், பாப்பா வந்து 8th முடிச்சுட்டு 8th லீவ்ல இருந்தா. ஓகேங்களா? சோ வந்து இதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? இது வரைக்கும் நான் யார்ட்டையும் பெருசா சொன்னதில்ல. என் டிடிஎஃப் கிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? உங்ககிட்ட மறைக்காத எந்த ஒரு ரகசியமும் இல்லைல்ல. ஆக்சுவலி வந்து நான் செம ஒரு ஃபன்னான கேரக்டருங்க. என்ன மைண்ட் செட்ல இருப்பேன்னா, லவ்வே பண்ணக்கூடாது, ஆனா சைட் மட்டும் அடிக்கணும். ஏன்னா பயங்கரமான லவ் ஃபெயிலியர். ரொம்ப சின்சியரா லவ் பண்ண பொண்ணு வந்து என்னை விட்டுட்டு போயிடுச்சு. அந்த ஒரு பயங்கரமான ஒரு பெயின்ல இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டு வந்துட்டு இனிமேல் வாழ்க்கையில லவ் மட்டும் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லி முடிவோட இருந்தேன். அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ல இல்ல எங்க அக்காவை பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் அது. எங்க அக்கானா எனக்கு இன்னொரு அக்கா இருக்காங்க. அந்த அக்காவை வந்து பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன், மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல தான் ஃபர்ஸ்ட் பாப்பாவை பார்த்தேன். ஆனா பாப்பாவை பாக்குறதுக்கு முன்னாடி நானும் என் தம்பியும் உட்காந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட சைட் அடிச்சிட்டு இருந்தோம். அப்ப நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், அந்த அக்கா மேக்கப் ஆர்டிஸ்ட், காலேஜ் எல்லாம் முடிச்சு மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தாங்க. சரிங்களா? நாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட சைட் அடிச்சிட்டு இருந்தோம். அப்பதான் நடுவுல பாப்பா கிராஸ் ஆகி போச்சு. சும்மா பாப்பாவை பார்த்து அழகா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என்ன சீன் நினைக்கிறீங்க? ஐயோ, என் வாழ்க்கையிலேயே அப்படி சீன் போட்ட ஒரு பொண்ணை பார்த்ததே கிடையாது. அதுதான் என் மாம் பொண்ணு. அதுக்கு காரணம் வந்து அவங்க அக்கா காரி தான். இன்னொரு அக்கா அந்த அக்கா இல்ல. அந்த புள்ளையும் நல்லா சீன் போடும். அந்த புள்ளை கூட இருந்ததுனால இந்த புள்ளி சீன் போட்டுச்சு. என்ன பார்த்து ஏதோ சீன் போட்டுச்சா, அவ்வளவுதான். நான் கண்டுக்க மாட்டேங்க பெருசா. கொஞ்சம் ஓவரா சீன் போட்டோன்னே எனக்கு கடுப்பாயிடுச்சு. நான் பெருசா பேசல. அதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் பேசவே வேணானே முடிவு பண்ணிட்டேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நானா போய் பேசினது. பட் அதுக்கப்புறம் பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். பட் என்ன ஒரு மேஜிக்னா, பாப்பா என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. லவ்னு சொல்லிட முடியாது, அது ஒரு கிரஷ் மாதிரி. திடீர்னு அவளுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அன்னைக்கு வந்து நான் ரெட் கலர் ஷர்ட் தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ரெட் கலரோ ப்ளூ கலரோ சம்திங் அந்த ஷர்ட் தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன், எங்க அக்காவோட ரிசப்ஷன் ஃபங்க்ஷனும் மேரேஜ் ஃபங்க்ஷனும். சரிங்களா? அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டார்டிங் ஆஃப் த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். காசு எல்லாம் பெரிய பற்றாக்குறை. எங்க அம்மா ட்ரெஸ் வாங்க தர்ற காசு, சாப்பிட கொடுக்கற காசு எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு பைக் ரைட் பண்ணிட்டு இருந்த டைம் ட்ரெஸ் வாங்க காசு கொடுத்தாங்க ரிசப்ஷனுக்குலாம். நான் அந்த காசெல்லாம் எடுத்து பைக் ரைட் பண்ணி யூடியூப்ல vlog போட்டுட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் நல்ல கஷ்டத்துல தான் இருந்தேன். சரிங்களா? அந்த டைம்ல நான் ஆல்ரெடி அந்த பொண்ணு பார்க்க வந்த ஃபங்க்ஷன்ல போட்ட அதே சட்டையை தான் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனேன். ஆனா எனக்கே தெரியாது அதுதான் அதே ஷர்ட் தான் இது அப்படின்னு சொல்லி. ஆனா பாப்பா இருந்துட்டு ஏதோ கேட்டா என்ன பார்த்து, நீங்க அதே ஷர்ட் தான் போட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து கேட்டா. எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுச்சு. பட் ஈவன் தோ இல்ல வாசா, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம சேனலை விட்டுறக்கூடாது. காசை எடுத்துட்டு போய் நல்ல ட்ரெஸ் வாங்குறத விட நம்ம வாழ்க்கையோட லட்சியத்துல நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்லயே தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ் போச்சு. அப்பெல்லாம் வந்து பாத்துட்டு என்கிட்ட 20, 30, 70K பக்கம் இருந்துச்சு யூடியூப்ல. பட் இன்ஸ்டாகிராம்ல ஒரு 10K 20, 25K இருக்கும். பட் நம்மளோட டிடிஎஃப் லவ் அவ்வளவு இருக்கும். நம்ம வட்டார சிறுசு இல்லைங்க, நம்ம வட்டாரம் அப்பவே ரொம்ப பெருசு. நிறைய மெசேஜஸ் வரும், என்னால ஹேண்டிலே பண்ண முடியாது அவ்வளவு மெசேஜஸ். என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிட்டு இருப்பேன். அப்போ தச்சையா பாப்பாவோட மெசேஜ் பார்த்தேன். அப்படியே பேச ஆரம்பிச்சோம், ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் பாப்பாவே ஒரு டைம் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான். என்னால வேணானே சொல்ல முடியல. ஏன்னா எனக்குள்ளயுமே ஒரு குட்டி லவ் இருந்துச்சு. ஆனா நிறைய பயமும் இருந்துச்சு. அச்சோ, இந்த லவ்வும் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நம்ம படுற வேதனை அப்படி இருக்குமே, லவ் பண்ணுமா அப்படின்னே மனசுல ஓடிட்டு இருந்துச்சு. பட் நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சிட்டேன், வாசா நம்ம லவ் பண்ணுவோம். சப்போஸ் ஏதாவது ஒரு காரணத்தினால பாப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டா நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. இப்படி இருந்தா ஓகே நம்ம லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே நான் பேசிட்டு அப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் நம்ம எடுத்துக்கிட்ட சபதம் இதுக்கு புரியுது, இதுக்கு புரிய மாட்டேங்குதுங்க. இப்ப கூட வந்து பாத்துட்டீங்கன்னா சப்போஸ் வாசா பாப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டா நம்ம அதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இது புரிஞ்சுக்கிச்சு. இது கண்டிப்பா ஒத்துக்கும். பட் இதுக்கு செம பெயின் ஆகும். விடுங்க, என்ன நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்கும். எதா இருந்தாலும் ஏத்துக்கணும். கடவுள் நமக்கு எல்லாமே நல்லதா தாங்க தருவாங்க. ஆனா பெயின் இருக்கும், ஃபீல் பண்ணுவேன். அந்த டைம்ல நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேனே தெரியாது. பட் என்ன ஆனாலுமே நம்மளோட ப்ரொஃபஷன், பேஷன் எதையுமே நான் விட்டுற மாட்டேன். பைக்கிங் தாங்க நம்மளோட பிளட். சப்போஸ் அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல பைக் எடுத்துட்டு அதாவது அப்படிங்கிறது டாப் எண்ட், அப்படிங்கிறது டாப் எண்ட்லயே கீர் முடிஞ்சு இடிக்கிற அந்த சவுண்ட், அந்த மாதிரி ஓட்ட வேண்டிய சிச்சுவேஷன் வரும். பட் அது நம்ம இந்தியால எல்லாம் ஓட்ட மாட்டோம். டோன்ட் வரி டிடிஎஃப். கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கும்போது நான் பாஸ்போர்ட்ல எடுத்து ஃபாரின்ல போக ஆரம்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தோம், சும்மா போட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் லவ் பண்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் லவ் எல்லாம் பண்ணக்கப்புறம் எங்க அண்ணாவோட மேரேஜ். ஆனா அப்ப வந்து நம்ம ஒரு ஆளா வளர்ந்துட்டோம், கொஞ்சம் நல்லா கெத்தா இருந்தோம், ஹேர் டாப் நாட் எல்லாம் போட்டிருந்தோம். அப்பதான் வந்து பாத்துட்டீங்கன்னா பாப்பாவை ஒரு வருஷம் கழிச்சு மீட் பண்றேன்.
சோ அந்த மீட்டிங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. பாப்பாவை பார்த்து பேசி கொஞ்ச நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சு, ஏன்னா ஃபங்க்ஷன்ல. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனேன். பட் வீட்டு ஃபங்க்ஷன்ல போட்டோஸ் எடுக்க முடியல. அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் இல்லைங்க, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் கிடையாது, அவங்க சித்தப்பா வீட்டு ஃபங்க்ஷன். அவங்க வீட்டுல எல்லாருமே வந்திருந்தாங்க, என்னை கூப்பிட்டு இருந்தாங்க, நானும் போயிருந்தேன். கோவில் ஃபங்க்ஷன். சோ வந்து நானும் வந்து பாத்துட்டீங்கன்னா என்னால முடிஞ்ச ஒரு பொருள் உதவி தந்திருந்தேன். அதனால இப்ப நமக்கு ஒரு உரிமை இருக்குல்ல, தாராளமா நம்ம போலாம்ல. அந்த உரிமையில போனேன். அவங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்து என் கூட போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அத்தனை சொந்தக்காரங்க, அவங்க எனக்கு சொந்தக்காரங்க தான். எல்லா சொந்தக்காரங்களுமே எல்லாருமே வந்து எங்க கூட போட்டோ எடுத்துக்கிட்டாங்க, பாப்பாவை தவிர. எத்தனை பேர் மாப்பிள்ள அங்க இருந்திருப்பாங்க? நம்ம ரொம்ப பேர் இருந்தாங்க, 200-300 மாப்பிள்ள அவ்வளவு பேர். மாப்பிள்ள நீ சொல்றது 2 வீடு இல்ல மாப்பிள்ள, நீ சொல்றது வந்து கோவில்ல சொல்றேன். கோவில விட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். வீட்டுல இருந்தாங்க ஒரு 50-60 மெம்பர்ஸ். ஒரு 50-60-70 மெம்பர்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60% வச்சுக்கிட்டோம்னா ஒரு 59 பேரும் என் கூட போட்டோ எடுத்துட்டாங்க, ஒருத்தங்களை தவிர. அதுதான் ஸ்வீட் பாப்பா. ஸ்வீட் பாப்பா அங்க பயத்துல உட்கார்ந்து இருக்கா. ஐயோ மாட்டிடுவோமோன்னு சொல்லி. அப்படி பயமே இருக்க தேவையில்ல. எல்லாரும் போட்டோ எடுக்கிற மாதிரி நம்ம கூட வந்து போட்டோ எடுத்திருந்தா வேலையே முடிஞ்சிருக்கும். எனக்கு அது மெமரியா மாறி இருக்கும். பட் பாப்பா வந்து போட்டோ எடுக்கல, பயத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்தா. ஒரு ஹாஃப் டே நாங்க வெளியே போயிட்டு வந்தோம். அது ஒரு செம மெமரி. அப்ப வந்து பாப்பா வந்து 12th படிச்சிட்டு இருந்தா நினைக்கிறேன். பாப்பா வந்து பைக் ரைட் கூட்டு போனேன். பட் என்னென்ன கண்டிஷன் தெரியுமாங்க? பாப்பா வந்து இப்படி தோல் மேல என் மேல கை வைப்பா. நான் இருந்துட்டு ஸ்வீட்டு கையெடு அப்படின்றவேன். அவள் பாப்பாக்கு மூஞ்சியே இருக்காது, ஒரு மாதிரி சேட் ஆயிடுவா. ஏமாமா அப்படி சொல்றீங்க அப்படின்பா. இல்ல சாமி, உனக்கே தெரியும், நம்மள ஒரு வீடியோ எடுத்து போட்டாலும் அது எப்படி மாறும்னு உனக்கு தெரியாது, அதனாலதான் உன் நல்லதுக்கு, நம்ம நல்லதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாப்பாவை தோல் மேல கூட கை வைக்க விடல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டு போனேன், எங்களோட இன்னொரு வீடு. அங்க வந்து எங்க பாட்டி எல்லாம் இருந்தாங்க. பாட்டிக்கு கூட்டு போய், பாட்டி பாப்பா பாட்டி அப்படின்னாங்க. பாட்டிக்கெல்லாம் தெரியும், எங்க பாட்டிக்கு வந்து இப்ப கேன்சர். இங்க இப்போ என்னாலுமே குணப்படுத்திடுவேங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவுக்கு செலவு பண்ண முடியுமோ எல்லாமே செலவு பண்ணிட்டு இருக்கேன். எங்க பாட்டி எப்படியா சரி பண்ணிடணும். ஏன்னா எங்க பாட்டி வந்து நான் கஷ்டப்படுற டைம்ல, நம்ம சேனல் ஸ்டார்டிங்ல எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சோ வந்து பாட்டியோட மாடையே வித்து தரேன்னு சொன்னாங்க. மாப்பிள்ள உனக்கு அந்த ஸ்டோரி சொன்னாங்கல்ல, எங்க பாட்டி கோப்ரோ கொடுத்தது சொன்னாங்க. கோப்ரோக்கு பாட்டி தரல, பாட்டி ஆடு வித்து கொடுத்தாங்களா? பாட்டி கிட்ட கொடுத்து வளர்த்துன ஆடுங்கன்னு நினைக்கிறேன், மறந்துருச்சு அதெல்லாம். பாட்டியை என்னாலுமே காப்பாத்திடுவாங்க. அந்த பாட்டி கிட்ட போய் ஃபர்ஸ்ட் அப்ப வந்து கேன்சர் இல்லாத டைம்ல போய் பாட்டிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி பாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் எப்போ மீட் பண்ணோம், அதுதான் கடைசின்னு நினைக்கிறேன். பாப்பாவை பார்க்க போயிட்டு இருக்கோம், இந்த கலைஞ்ச முடியோட போயிட்டு இருக்கோம். இட்ஸ் ஓகே, எல்லாம் இருக்கிறது தானே. என்னோட லவ் ஸ்டோரி சொல்லணும்னா இன்னும் சொல்லிட்டே போலாம், நிறைய இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுட்டேன். டிடிஎஃப் எவ்வளவு நிமிஷம் அப்படி வந்திருக்கு? 20 minutes. இதுவே 20 நிமிஷம் வந்துருச்சா? ஒரு வழியா பாப்பாவை பிக்கப் பண்ணிட்டு கூட்டு போய் போன் வாங்கி கொடுத்துட்டு கூட்டு வந்தாச்சுங்க. ஸ்வீட்டே ஹாய் சொல்லுங்க. உண்மையாவேங்க நிறைய விஷயத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா அப்படியே எங்க அம்மா மாதிரி. ஆக்சுவலி முடி வந்து செம லென்த்தா வளர்த்திட்டு இருக்கா, கால் வரைக்கும் இருக்குங்க. அதனாலதான் இப்படி பட்ட உடனே இப்படி முடி வலிச்சிருச்சு. சரி ஸ்வீட்டே, போன் அதெல்லாம் சொல்லணுமா? போன் வாங்கினது ஹாப்பியா? ஹாப்பி தான். எவ்வளவு ஹாப்பி? ஹாப்பி அவ்வளவுதான். இவ அப்படிதாங்க. நம்ம அஜீஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா, என்னது ஆக்சுவலி வந்து நம்ம அஜீஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அப்படி ரியாக்ட் பண்ணுவான். ஆனா என் ஸ்வீட் பாத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவோ பெரிய விஷயம் நடந்தாலும் அப்படியா இவ்வளவு சீரியஸான மேட்டர் இருந்தாலும் அப்படி ஜாலியா ஹேண்டில் பண்ணுவான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அட் லாஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா, மாப்பிள்ள இது என்ன மாடல் போன் மாப்பிள்ள? iPhone 14. iPhone 14? iPhone 14 ஏதோ வேற ஏதோ சொன்னாங்களே பேரு. iPhone 14 வந்து வாங்கிட்டோங்க. 14 டெம்பர் கிளாஸ், அதுக்கப்புறம் பேக் கேஸ், இதெல்லாமே வாங்கினோம். பட் அன்பார்ச்சுனேட்லி புள்ள வந்து பாத்துட்டீங்கன்னா பேக் கேஸை விட்டுட்டு வந்துட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் எடுத்துக்கலாம். ஸோ டெம்பர் ஃபர்ஸ்டே நான் போட்டே எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா சப்போஸ் கீழே போட்டான்னா ஊன்னு அழுவோம். அண்ட் வந்து இந்த ஃபோன் தாங்க பாப்பா வந்து முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபோனு. இதோட டிபி காட்டுறேன் பாருங்க, மறந்துடுவீங்க. அதெல்லாம் எத்தனை டைம் காட்டுவீங்க நீங்க? இல்ல ஓகே, ஒன்னு இதோ இது யார் போட்டோம்னா பிடிஎஸ்ங்க. இங்க ஒருத்தன் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு உயிரை பணைய வச்சு ஒரு போனை வாங்கி கொடுத்தா, இல்ல இந்த போனு அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்தது தான். பட் புது போனுமே அவ பிடிஎஸ் தான் வைப்பா. பட் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா சொல்லிட்டு நீ ஜாலியா பிடிஎஸோட இதை வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். முடிஞ்சா ஃபியூச்சர்ல நான் கொரியாக்கே கூட்டு போய் அவங்கள மீட் பண்ண வைக்கிறேன். அவங்கள முடிஞ்சா பாப்போம். முடிஞ்சா ஹாய் ஏதாவது பேசு. நான் என்ன பேசுறது? ஃபியூச்சர்ல கப்பிள் vlog எல்லாம் ஆகும். நான் வர மாட்டேன். கண்டிப்பா மாட்டாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். கடைசி வரைக்கும் இந்த டிடிஎஃப் பர்சன் ஒரு மோட்டோ vlogger, டிடிஎஃப் பிட் ஷாப், அதுக்கப்புறம் டிடிஎஃப் மால், டிடிஎஃப் தியேட்டர், இந்த மாதிரியே வச்சுட்டு இருக்க வேண்டியதான். நீங்க
செல்லம் ஃபியூச்சருக்கு பல பிளான் வச்சிருக்கேன் ஸ்வீட்டு. அண்ட் வந்து டைம் ரொம்ப ஆயிடுச்சு. எப்படியோ இந்த ஷார்ட் டைம்லேயே எவ்வளோக்கு முடியுமோ டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணி காலேஜுக்கு போயிட்டு இருக்கோம். எப்படியும் காலேஜ் கேட் க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுவோங்க. ஓகே, பார்த்து சேஃபாக இருங்க. ஓகே ஸ்வீட்டு, இப்போ இருக்கிற ஸ்வீட்டு ஒரு 2026 2027 அவங்களுக்கு சொல்ல என்ன விரும்புறீங்க? நான் ஒண்ணுமே சொல்ல விரும்பல. டிடிஎஃப் பாப்பாவை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் வந்து அப்படியே கார்ல ஜம்முன்னு படுத்திருக்கேன். மாப்பிள்ள தான் டிரைவ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஆக்சுவலி வந்துங்க இன்னைக்கு டேட் வந்து செப்டம்பர் 4 மாப்பிள்ள. ஆக்சுவலி இன்னைக்கு செப்டம்பர் 4. இன்னும் நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப் ஓப்பன் பண்ணல. இன்னைக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கும்போது டிடிஎஃப் பிட் ஷாப்லாம் ஓப்பன் பண்ணி பெரிய ஆளா இருப்போம்னு நினைக்கிறேன். அப்படியே சக்ஸஸ் ஆகணும் டிடிஎஃப் லைஃப்ல, இன்னும் பெரிய ஆள் ஆகணும் டிடிஎஃப். எல்லாம் 10 நிறைய பிளான் வச்சிருக்கேன். பாப்பாவோட ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. அதனால தான் பாப்பாக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தேன். ஆனா கஷ்டமா இருக்காவாசா அந்த டிபியை பார்க்கும்போது அப்படின்னா லைட்டா கஷ்டமா இருக்கு. பட் பாப்பாக்கு அவங்கள பிடிக்கும்னா நம்ம என்ன பண்ண முடியும்? பரவாயில்ல எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன், கேஷுவலா எடுத்துப்பேன். ஆக்சுவலி இந்த பழக்கத்தை நான் எங்க இருந்து தெரியுமா பழகினேன்? தமிழ்நாடு ரைடு போகும்போது நான் ஒரு 1.3 மில்லியன் சம்திங் இருப்பேன் மாப்ள. கரெக்டா வேலூர் ஃபோர்ட்ல, சரியா, வேலூர் ஃபோர்ட் செம்மையா இருக்கும் பெருசா. அந்த ஃபோர்ட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா 2 லவர்ஸ் இருந்தாங்க. அதுல ஒரு பாப்பா வந்து என்னைய பாத்துட்டு நீன்னா அந்த பாப்பாக்கு ரொம்ப பிடிக்கும் போல. ஆனா அவன் ஆள் விட மாட்டேன்ட்டான் என்கிட்ட வந்து பேசுறதுக்கு. அந்த புள்ள அழுகுது, கதறுது, பையன் விடவே மாட்டேன்ட்டான். நான் இருந்துட்டு நான் அதை பாத்துட்டேன். எனக்கு தெரியும்ல நமக்கு. நாங்க போய் அந்த பையன் கிட்ட ஏன் சாமி இப்படிலாம் பண்றீங்க, முதல்ல நீங்க ஒரு நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அட்வைஸ் போட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நம்மளே இப்படி ஒரு அட்வைஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பாப்பா வேற ஒருத்தங்களுக்கு ஃபேனா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அதை நம்ம விட்டுறணும். ஓகேம்மா உனக்கு பிடிச்சிருக்கா, அவ்வளவுதான், நீ அவங்களுக்கு ஃபேன் ஆயிரு, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடில இருந்தே புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்ன ஆசைனாங்க, ஃபியூச்சர்ல வந்து பாப்பாவை வந்து கொரியாக்கே கூட்டு போய் பிடிஎஸ் மீட் பண்ண வைக்கணும்னு ஆசை. பார்ப்போம், ஏதாவது ஃபியூச்சர்ல பார்ப்போம். எப்படி இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம பாஸ்போர்ட்லாம் வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய vlog எடுக்கலாம்டா, நல்லா இருக்கும்ல. ஆமா, வீடியோ நம்ம அப்ப பாப்போம்ல. ஓகே டிடிஎஃப், ஸோ வந்து நானும் பயங்கர ஹாப்பிங்க. பாப்பா கூட கொஞ்ச நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. பட் ஈவன் தோ ஹாப்பி. ஒரு 25 மினிட்ஸ் சம்திங் தான். அந்த சீனை மட்டும் நான் vlog-ஆ ஷூட் பண்ணியிருந்திருக்கணும், சூப்பரா இருந்திருக்கும். பட் ஷூட் பண்ணியிருக்க முடியாதுங்க. டக்குன்னு பாப்பாவை பிக்கப் பண்ணி டக்குன்னு மாலுக்கு போய் பார்க்கிங் பண்ணிட்டு மேலே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பில் போட டைம் இல்லை, பாப்பாக்கு டைம் ஆயிடுச்சுட்டாங்க. அப்புறம் மாப்பிள்ளை பில் போடு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை அங்கேயே விட்டுட்டு டக்குன்னு கூப்பிட்டு வந்து பாப்பாவை ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் போய் மாப்பிள்ளைய பிக் பண்ணிட்டு வந்தீங்க. ஓகே டிடிஎஃப், ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. ஓகே, டாடா பை பை, டேக் கேர். எவ்வளோ வேகமாக போய் சேவ் வைப்பாங்க, இந்த ஹெல்மெட் போட மாட்டேங்க. பை டிடிஎஃப், பார்த்து பதமாங்க, சேஃப் பாருங்க. லவ் யூ ஸோ மச்சுங்க.